ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11 மாசி மாதம் 27 அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1 அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14 மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3 அதாவது பிப்ரவரி 15 அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3 பிப்ரவரி 15 அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும். உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2 மாசி 18 மார்ச் 2 பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2 அன்னைக்கு நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14 மாசி 30 காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மீனராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். மீனராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக மனசில் பயம் இருக்கும். அந்த பயம்லாம் போகக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையில் வரார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் நீங்களாக வலிய போய் எதையாவது வாயை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். ஸோ வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பண விஷயத்தில் தாராள செலவாயிட்டிருக்கு, செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி வந்தாலே என்ன தெரியுமா பிரச்சனை, வீட்டில் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இறைச்சல் நிறையா இருக்கும். இந்த டிவி பார்க்கும்போது கூட ஒரு 15 வால்யூமில் 15 நம்பர் 16 நம்பர் வச்சா பரவாயில்ல, 28 நம்பர் 30 நம்பர் வால்யூம் அலரும், வீடே அதிரும். நீ என்ன சினிமா தேட்டர்லையா பார்க்குறீங்க? வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது மைல்டாக கேட்கணும். மைல்ட்னஸ் காம் மைண்டை கொடுக்கும். மைல்ட்னஸ் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இந்த காலத்து பசங்களுக்கு. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. சொல்லி கொடுத்தாலும் கேட்குறது இல்லையா?
அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸுக்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க, அதே சமயம் நீங்கள் வந்து தந்தையுடைய பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் செலவுகள் அதிகரித்தாலும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது போலீஸ் கேஸுன்னு வந்ததுன்னா அது சம்மந்தமாகவும் செலவு இருக்கும். அப்போ வருமா சார் அப்படின்னு கேள்வி வரும். என்ன சார் நீங்கள் வருமா, போலீஸ் கேஸ் சம்மந்தமானு சொல்கிறீங்க, ஆனால் போலீஸ் கேஸ் சம்மந்தமாக ஏதாவது வருமா சார் அப்படின்னு கேட்டால் போலீஸ் கேஸ் வராது. நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் போலீஸ் கேஸ் வராது. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், அடுத்தவனை உரண்டு எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்போ போலீஸ் கேஸ் வரும். வண்டியில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. வண்டியில் போகும்போது நீங்கள் ரேஷ் டிரைவிங் போனீங்கன்னா செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த செலவு எல்லாமே சுப செலவாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது, விரயத்தை ஏற்படுத்தாது, உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப செலவுகள், சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான நேரம். வருமானமே இல்லையே சார், நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா வருமானம் வரும். நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு வேறு ஊருக்கு வேலைக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கு நிறைய பணம் வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் செலவும் ஜாஸ்தி இருக்குது, வருமானமும் ஜாஸ்தி இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, வருமானத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க, செலவை எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்கள் சாமர்த்தியம். இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். தாய் வழி பேச்சுக்கள் கேட்டு நடந்தால் நல்லது. தாயாருடைய பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா அல்லது தாயாரின் ஆசீர்வாதத்தை பெற்று நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, எதிரிகள் அடங்கி போவார்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மாசி மாதத்திற்கான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லையா, எனக்கு குலதெய்வம் தெரியாது சார், எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க சார், எங்கள் அம்மாட்ட கேட்ட தெரியல. உங்கள் அம்மாவே குலதெய்வம். உங்கள் அம்மா காலில் விழுங்க. டெய்லி காத்தால ஏந்திரிச்சவுடன் அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதம் உங்களுக்கு டார்கெட் என்ன? உங்கள் அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். உங்கள் அம்மாவோடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மாவை வீட்டில் பட்டினி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு கோதானம் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் பைத்தியகாரத்தனம். வீட்டில் இருக்கிற தெய்வத்தை வழிபடணும். வீட்டில் இருக்கிற தெய்வத்தை விட்டுற வேண்டியது, கோயில் கோயிலாக போய் சுற்றிட்டு இருக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ணுற பைத்தியகாரத்தனம். குலதெய்வத்தையும் தாயாரையும் மதிக்காதவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் உங்களுடைய தாயார் வழிபாடு, இதை ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க. தாயார்னா பெருமாள் கோயில் இருக்கிற தாயார் இல்லை, அது பண்ணலாம். அதை தவிர உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.